தமிழுக்கும் அமுதென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. உண்மையைத் தேடி உன்னதத்தை நாடி. இனிய தமிழ் அமிர்தம். பண்டைய பத்திர பதிவுகள். Welcome back to our channel இனியா தமிழ் அமிர்தம். இப்போது நாம் நிலங்களை, சொத்துக்களை வாங்கி அவைகளை பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்வது போல் பண்டைய காலத்தில் எத்தகைய வழியில் பத்திர பதிவுகள் நடைபெற்றது என்பவை கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது. அத்தகைய கல்வெட்டுகளை முழுவதும் ஆராய்ந்து பண்டைய பத்திர பதிவுகள் எவ்வாறு நடைபெற்றது என்பதையும் அதில் பயன்படுத்தப்பட்ட முறைகளையும் அதன் சொற்களையும் இப்போது ஆராய இருக்கிறோம். ஒரு மொழியின் பெருமை மற்றும் வரலாறு ஆகியவை அதில் இடம்பெற்றிருக்கும் சொற்களில் இருந்தும் அத்தகைய சொற்களின் வரலாற்றை அவற்றின் வேர்களில் இருந்தும் அறியலாம். இவைகளில் இருந்து அந்த மொழி பேசும் மக்களின் வரலாறு, கலை, பண்பாடு, வாழ்க்கை முறை, சடங்கு, மரபு இவை அனைத்தையும் அனுமானிக்க இயலும். எனவே அதுபோலவே பண்டைய பத்திரப்பதிவை பற்றி கிடைக்கும் பல கல்வெட்டுகளில் இருந்து கிடைக்கும் சில பத்திரப்பதிவு பற்றிய சொற்கள் நமக்கு நிறைய செய்திகளை தருகிறது. இன்றைய பவர் ஆஃப் அட்டார்னி, பவர் ஆஃப் அட்டர்னி போன்று பதிவு செய்யும் ஒருவர் மற்றவருக்கு அதிகாரம் அளிக்கும் முறையும் பண்டைய காலத்தில் முதுகன் என்று அழைத்திருக்கின்றனர். ஒருவருக்கு மற்றொருவர் பிரதிநிதியாக இருந்து தரும் ஆவணங்களை முதுகன் ஆவணம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய ஆவணங்களில் முதுகண்ணாக உடைய என்று எழுதி அதற்கு கீழே ஒப்பமிட்டிருக்கின்றனர். வயதுக்கு வராத குழந்தைக்கு தாயும், வயது முதிர்ந்த தாயிற்கு அவரின் மகனும் முதுகன் ஆகஸ்ட் இருந்திருக்கின்றனர். அடுத்ததாக இப்போது பிணை என்று அழைக்கப்படும் ஷூரிட்டி என்பது அளிப்பது போன்ற ஒரு முறை அப்போதும் இருந்திருக்கின்றது. அப்போது அந்த பிணை என்பது புனை என்று வைக்கப்பட்டிருக்கிறது. புனைப்பட்டவர்கள் புனை கொடுத்தவர்கள் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பாவார்கள். சேந்தனை பிணையாக கொடுத்து புனைப்பட்ட துருத்து சேந்தனும் என்று கல்வெட்டில் வருகிறது. 116 இன் கீழ் 19. வேறு ஒரு முறை புனை கொடுக்கப்பட்டவர் அபராத தண்டம் கட்ட நேர்ந்தபோது அவரால் அபராத தண்டம் கட்ட முடியாத நிலை ஏற்பட்டதால் புனைப்பட்டவரின், அதாவது பிணை தந்தவரின் நிலத்தை விற்று அந்த தொகை பெறப்பட்டது என்று வேறு ஒரு சோழர் கல்வெட்டு கூறுகிறது. 260 இன் கீழ் 19. தெரிவிட்டுக் கொடுத்தல். ஒருவர் பெயரில் உள்ள ஆவணத்தையோ அந்த ஆவணத்தின் செயல்பாடுகளையோ மற்றொருவர் பெயரில் மாற்றிக் கொடுக்க இப்போதைய டிரான்ஸ்பர் என்பது போல் மாற்றிக் கொடுக்க முடிந்திருக்கிறது. அந்த முறை தெரிவிட்டுக் கொடுத்தல் என்று அழைப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதை மாற்றிக் கொடுத்தல், தெரிவிட்டுக் கொடுத்தல் என்று வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. மன்னர்களாலும் மற்றவர்களாலும் கொடையாக ஆலயத்திற்கு தரும் நிலம் மற்றும் சாவா மூவா பேராடுகள், ஆடுகள், மற்றைய பொருள்கள் கொடையாக தருவது நிபந்தனைகள் என்று கூறப்பட்டன. அத்தகைய கொடையாக ஆலயத்திற்கு கிடைத்த ஆடு, நிலம் இவற்றை பராமரிக்க மற்றொருவருக்கு அவைகளை பராமரிக்கும் அதிகாரத்தை ஆலயத்தை சேர்ந்தவர்கள் தரும் ஆவணத்திற்கு அடுத்து கொடுத்தல் என்று அழைப்பட்டது. ஒரு ஆவணம் உடன்படிக்கை ஏற்பட்ட பின்பு ஆவணமாக பதிவு செய்யும் தருவாயில் எழுதிக் கொடுக்க வேண்டியவர் இறந்து போனாலோ அல்லது அயல் நாடு சென்று விட்டாலோ பொறுப்பு ஏற்றுக்கொண்ட வேறு ஒருவரால் அந்த ஆவணம் பதியப்படுவதுண்டு. இத்தகைய ஏற்பாட்டிற்கு இத்தம் விசுதம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. பண்டைய காலத்தில் ஆவணங்களை எழுதியவர்கள் பெரும்பாலும் ஊர்கணக்கர், ஊர்கரணத்தார், ஊர் நடுவர்கள் போன்றவர்களால் எழுதப்பட்டது. ஆவணத்தை எழுதியவர்களின் பெயர் கையொப்பமும் கட்டாயம் ஆவணத்தில் இடம்பெற்றது. சில ஓலை ஆவணங்களில் பயன்படுத்தப்பட்ட ஓலை வகைகள், அதாவது ஓலையில் எழுதப்படும் ஆவண வகைகள்: அரையோலை, இறையோலை, ஓட்டோலை, பொருள் மன உறுதி பொருட்செலவோலை, சிலா ஓலை, அடை ஓலை, ஆள் ஓலை, அறுதி பரிவர்த்தனை ஓலை, கையெழுத்து ஓலை என்று பல வகை இருந்திருக்கின்றன. மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய இனிய தமிழாமிர்தம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மன்னர்கள் கொடையாக நிலங்களை ஊர்களுக்கு அளித்து ஓலையிலே ஆணைகள் அனுப்பிய போது அதை பெற்ற ஊரில் இருக்கும் நாட்டார்கள் அந்த ஆணையில் தலையில் சூடி நிலத்தின் எல்லைகளை காட்டி அளந்து அளித்ததாக பல கல்வெட்டு செப்பேடுகள் கூறுகின்றன. இவை அரையோலை எனப்பட்டது. இறையோலை என்பது வரிவிலக்கு அளிக்கும் ஆணைகளை தாங்கிய ஓலைகள்.
பல்லவர்கள் காடு திருத்தி விளை நிலங்களை உருவாக்கினார். பின்பு தொடர்ந்த சோழர்கள் விளைச்சலை பெருக்கினர். வேளாண்மைக்கு நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம் அளித்தனர். நாடு செழிப்புற்று இருந்ததால் பல கலை சிறப்புடைய ஆலயங்கள் எழுந்தன. அவைகளுக்கு நிறைய நிபந்தங்களும் தரப்பட்டன. எனவே இவைகளினால் அவர்களின் ஆட்சியில் நிலப்பரிவர்த்தனைகள் மிகுதியாக நடைபெற்றன. எனவே சோழர்கள் ஆட்சி காலத்திய ஆவணங்களும் நிறைய கிடைக்கின்றன. இப்போது நடைமுறையில் இருந்து வரும் ஆவணப்பதிவுகள் முறைகளைப் போலவே அதைவிட மேம்பாட்டு பல முறைகள் சோழர்கள் காலத்திலேயே இருந்திருந்தது. அத்தனை முக்கிய ஆவணங்களும் முக்கிய ஆலயங்களில் கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டிருந்தது. ஆலயங்களே அப்போதைய ஆவணக் காப்பகம் போல செயல்பட்டுள்ளது. மற்றும் இப்போது தினசரி பத்திரிகைகளில் விளம்பரம் தருவது போல் அப்போது ஆலயங்களில் மக்கள் மன்னர்கள் ஏற்படுத்திக் கொண்ட ஆவணங்கள் பொறிக்கப்பட்டது. ஆணைகள் ஓலைகளிலும் செப்பேடுகளிலும் தனிப்பட்டவர்களால் பாதுகாக்கப்பட்டது. அவைகளை அதிகம் பேர்களை படிக்கும் வகையில் மக்கள் அதிகம் படிப்பறிவு பெற்றிருந்ததால் ஆலயங்களில் அவைகள் பொறிக்கப்பட்டது. மக்கள் அதிகம் கூடும் இடமாக போது ஆலயங்கள் இருந்தன. இவைகள் இப்போது நமக்கு கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது. அந்நியர்கள் நமக்கு கற்றுத்தந்ததல்ல இந்த பத்திரப்பதிவு முறைகள் எல்லாம். நமக்கு என்று பண்டைய நாள் முதலாகவே அத்தனைக்கும் நெறிமுறைகள் இருந்திருக்கின்றன. இன்னமும் தொடரும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய இனிய தமிழாமிர்தம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.